எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? கடந்த 3 நாளாக தொடர்ச்சியாக ஒரே மழைங்க. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கோம். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா போன மழைக்கு இடி ஓவராக அடிச்சது பாருங்கள். அதில் எங்களுடைய டிவி ஃபால்ட் ஆகிடுச்சுங்க. அசால்ட்டாக ஜன்னலை திறந்து வச்சதுனால அந்த ஸ்பார்க் உள்ளே சில பொருட்கள் ஃபேனெல்லாம் ஃபால்ட் ஆச்சு. அதில் டிவியும் ஃபால்ட் ஆகிடுச்சுங்க. சரிங்களா? அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இடி இடிச்சதுன்னா எல்லா கதவையும் மூடிடுங்க. செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரி, அதை எப்படி எடுத்துப்பாங்களோன்றதுனால அதனால் டிவி பார்க்கும்போது அதாவது உலக சூழ்நிலை என்ன, மழை, புயல் காற்று எங்கே வருது, எப்படி போகுதுன்னு ஒன்றுமே தெரியல. செல்லை எடுத்தால் கரெக்டான கிறிஸ்பாக சொல்கிற ஆள் இல்லவே இல்லை. அவங்கவுங்க பலத்தை நிரூபிக்கிறதுக்கு, சாரி நியூஸ் சேனல் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வேர்டுகளை போட்டு அப்படியே புரட்டுறீங்களே கண்டி கிறிஸ்பாக போடும்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தானே செல்லு, யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தானே செல்லு. கரெக்டான வார்த்தைங்களை வச்சு இது இங்கே வருது, இங்கே போகுது, இப்படி போயிடும்னு சொல்லிட்டு உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை போடும்போது பயம்தான் வருதுங்க. கண்டிப்பாக அது புரிஞ்சிக்கவே முடியல, நியூஸ் தெரிஞ்சிக்கவே முடியல. டிவி இருந்தால் பார்த்துக்கலாம். டிவிலேருந்து அதையே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் அடிப்பாங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்போ செல்லில் பார்க்குறதுனால நீங்கள் அந்த கிளிப்பிங்கை போடுறீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறீங்க. எதை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்றைக்கி 3 நாளாக வெளியும் போகாமல் அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடணும். ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி அப்படியே ஜில்லுன்னு கை காலெல்லாம் இழுக்கிற மாதிரி தண்ணியில் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட முடியல. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. கண்டினியூஸாக இது பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பேஞ்சிட்டு இருந்தால் என்ன ஆகுமோ தெரில. ஆனால் மே மாதத்தில் என்ன பண்ணுவோம், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். தண்ணியை சேமிக்கணும். நான் இப்போ உலக அரசியல் பேசவும் வரல, என்னுடைய காரியங்களை சொல்ல வரேன். நீங்கள் நியூஸ் சேனல்கள் யூடியூப்பில் போடும்போது கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு, சரிங்களா, கரெக்டாக போட கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்து தானே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். போய் நியூஸ் சேகரிக்கிற ஒவ்வொரு தம்பி மரங்களுக்கும் தங்கச்சி மரங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் போயிட்டு கடமையை உணர்ந்து செயல்படுறாங்க. அதை வெளியிடுறவங்க கரெக்டாக செயல்படுத்துங்க. சரிங்களா? பார்த்து பத்திரமா இருங்க. எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கோம். தொடர்ந்து மழை இனிமேல் வெளுக்கும்னு நினைக்கிறேன். அது கடவுள்கிட்ட போய். சரிங்களா? நல்லா இருங்க. காட் பிளஸ் யூ ஆல். வருஷ கடைசியில் இருக்கிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.